வெல்கம் டு ஒளி கதைகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூரத்தில் இருந்த அழகான ராஜ்யத்தில் லக்ஷ்மி என்ற ஒரு சிறிய ராணி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மனசு மிக நல்லது. எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவது, விலங்குகளோடு விளையாடுவது, மரங்களோடு பேசுவது அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு அருகில் மந்திர காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டை யாரும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நுழைய முடியாது. ஏனெனில் அங்கே பல அதிசயமான மரங்களும், பேசும் விலங்குகளும், மாய பறவைகள், ஏன் நதிகள் கூட பாடிக்கொண்டே ஓடும். அதோடு சில மந்திர சக்தியுள்ள ஆபத்தான உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தன. சின்ன ராணியின் பயணம். ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு சிறிய பறவை சின்ன ராணியிடம் வந்து கீச்சு கீச்சென்று கூவியது. அது பேசும் பறவையாக மாறி, சின்ன ராணி, எங்களுடைய மந்திர காடு இப்போது ஆபத்தில் இருக்கு என்று பறவை ராணியிடம் கூறியது. ஒரு தீய மந்திரவாதி எங்களுடைய மந்திர கல்லை எடுத்துவிட்டான். அந்த கல் இல்லாமல் எங்கள் காடு உயிரில்லாததாக மாறிவிடும் என்று பறவை ராணியிடம் சொன்னது. சின்ன ராணி உடனே, நான் உங்களுக்கு உதவுகிறேன், அந்த கல்லை நான் கண்டிப்பாக தேடிக்கொண்டு வருவேன் என்று உறுதியெடுத்தாள். அடுத்த நாள் காலையில் சின்ன ராணி தன்னுடைய சிறிய வில்லும் சில ஆயுதங்களையும் பாசமும் துணிவும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தாள். அவள் முதல் சந்தித்தது ஒரு பேசும் முயல். அது அவளிடம், சின்ன ராணி, நீ நல்லவள் என்பதால் உனக்கு நான் வலியுறுத்துகிறேன். நீ நேராக போனால் ஒரு பெரிய நதி வரும். அந்த நதியை கடக்க நீ உன் நன்மையை நிரூபித்தாக வேண்டும் என்றது. அப்போதான் நதியை நீ கடக்க முடியும் என்று சொன்னது. அவள் நதிக்கு சென்றதும் நதி பேச ஆரம்பித்தது. சின்ன ராணி, என்னை கடக்க நீ உன் நல்ல மனதை நிரூபித்தாக வேண்டும் என்று நதி ராணியிடம் சொன்னது. அதற்கு அந்த சின்ன ராணி நதியில் விழுந்து போராடி கொண்டிருந்த ஒரு மீனை காப்பாற்றினாள். உடனே அந்த நதி ராணிக்கு வழிவிட்டது. அடுத்தது அவள் ஒரு பேசும் சிங்கத்தை சந்தித்தாள். அந்த சிங்கம் அவளிடம், உன் துணிவை எனக்கு காட்டு என்றது. சின்ன ராணி பயப்படாமல் சிங்கத்தை பார்த்து, நான் எதற்காக வந்திருக்கிறேனோ அது நியாயமான காரணம். உன்னை நான் பயப்படுத்த மாட்டேன் என்று ராணி சிங்கத்தை பார்த்து கூறினாள். அதனால் சிங்கம் சிரித்து, நீ உண்மையிலேயே துணிவானவள், போ, உனக்கு வழிவிடுகிறேன் என்று சிங்கம் ராணியிடம் சொன்னது. காட்டின் ஆழத்தில் அவள் சென்றபோது அந்த தீய மந்திரவாதி கல்லை பிடித்து சிரித்து கொண்டிருந்தான். ஆகா, இப்போ இந்த காடு என்னுடைய கட்டுப்பாட்டில் என்றான். ஆனால் சின்ன ராணி துணிந்து, இல்லை, நல்ல சக்தி எப்போதும் கெட்ட சக்தியை வெல்லும் என்று சொன்னாள். அவள் மீன் கொடுத்த மந்திரக்கல் துண்டையும் சிங்கம் கொடுத்த துணிவு ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த மந்திரவாதியிடம் போராடினாள். இறுதியில் மந்திரவாதி தோற்றான், புகையாய் மறைந்து விட்டான். சின்ன ராணி அந்த மந்திரக்கல்லை காட்டின் மையத்தில் வைத்தாள். உடனே கருமையாக இருந்த பசுமையிலிருந்து கிடந்த காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்தன, பறவைகள் பாடின, விலங்குகள் ஆடின, செழுமையாக காணப்பட்டது. முடிவு. அந்த காட்டு விலங்குகள், சின்ன ராணி, நீ எங்கள் காடு மட்டுமல்ல, எங்கள் இதயத்தையும் காப்பாற்றினாய் என்று மகிழ்ந்தனர். சின்ன ராணி அரண்மனைக்கு திரும்பி அந்த நாள் முதல் அந்த காட்டுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் காவலராக இருந்தாள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.